அந்த செல்வநாயகி நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுமைகள் பண்ணான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீ இங்கதான்டா பெரிய ஆளு, ஆனா அவ அந்த ஊர்ல பெரிய ஆளாச்சே. அப்பா, செல்வநாயகி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, சத்தியமும் நேர்மையும் அவளை விட பெருசு. அந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் என் பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்காம நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்பா. என்னங்க, என் புருஷன் பெரிய ஆள் தான், ஆனா உங்களை நம்பி நாங்க 3 பேரும் இங்க இருக்கோம்ல. வரதா, ஒண்ணு நல்ல முடிவு பண்ணிக்கோ. நாங்க 2 பேரும் வாழ்ந்து முடிச்சவங்க. எங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. தேவி சத்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுல நீ உறுதியா இரு. அதனாலதாம்மா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என் பொண்ணு ஆசைப்பட்ட அந்த பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த ஊரை விட்டே வருவேம்மா. அப்படியே செய்யடா நீ. அத்தை, என்னத்த பேசுறீங்க? சாப். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அம்மா, சத்யா எடுத்த முடிவுக்கு நானும் அவளுக்கு துணையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேம்மா. எல்லாம் நல்லதே நடக்கும்மா. வெரி குட். நீ நடத்துறா. அத்தை, செங்கமலம், நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்க. என்னங்க நீங்க? வரதா, நீ பேசுறத கேட்டு அவ வேலை வெளுத்து போய் நிக்கிறா. போக போக நாங்க தான் அவளை பாக்கணும். அம்மா, நீ இருக்கல்லம்மா, அப்புறம் எனக்கு என்னம்மா, பாத்துக்குங்க. நான் போன வச்சிடம்மா. ஓகே, டன். ஐயோ, என்னத்த அவரு உசுப்பேத்தி இப்படி பேசிட்டீங்க? என்னடி, என்ன நான் தப்பா பேசிட்டேன்? என் பேத்திங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கா, அவளை சும்மா விட சொல்றியா? நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கல. மருமகளே, நீயும் உன் பொண்ணு அப்படி வளர்க்கல. வரதன் 10 அடி பாய்ஞ்சா சத்யா 16,000 அடி பாய்வா. இவங்க 2 பேரும் சேர்ந்தா செல்வநாயகி கதி அவ்வளவுதான். கவலைப்படாத, நான் அடிச்சு சொல்றேன், தேவி கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடந்த சந்தோஷம்தான் மாமா.